நண்பர்கள்லாம் உங்கள் லைனாக பாருங்கள். பைப் இந்த வழியாக தான் பச்சு வச்சுக்கிறோம் பாருங்கள். இது 2வது கேட் வால் தெரிதா பாருங்கள். இதுக்கு மேலே தான் தொட்டி இருக்குது. பைப் இந்த வழியாக தான் போச்சுன்னு வந்துடும். எவ்வளோ தூரம் போச்சுன்னு வந்துடும் பாருங்கள். இதெல்லாம் தாண்டி இதை எடுத்து பாருங்கள். மொதல் கேட் வால் அங்கே போன மோட்டர் ஷெட்டு நம்மளுக்கு அங்கே தாங்க இருக்குது பாருங்கள். கேட் வால் எடுத்து பாருங்கள். கம்பி அதில் தாங்க நெட்டுக்கு பைப் வச்சுக்கிறோம். வாங்க காமிக்கிறோம். வாங்க இன்னும் தூரங்க இது நெட்டுக்கு. இதுலேருந்து நெட்டுக்கு பைப்பு போச்சு பாருங்கள். அந்த காலத்தில் எடுத்தா பாருங்கள். 3வது கேட் வால் அதுக்கு மேலே தொட்டி இருக்குது. 3வது கேட் வால் அதுக்கு மேலே தான் தொட்டி இருக்குது. 2வது கேட் வால் காட்டுறேன் வாங்க. அது தேர்த்தா பாருங்கள். கட்டை போச்சு. கம்பி எவ்வளோ ஹைட்டு போயிது பாருங்கள். இதான் 2வது கேட் வால். இந்த வழியாக தான் பைப் பச்சை போய்க்கிறோம் நெட்டுக்கு. எல்லாம் போகிறோம் ஃபுல்லாக பங்காளி கொல்லிங்க. அவங்க வழியால் தான் பச்சை மரம் பைப்பை பாருங்கள். அதாங்க 2வது கேட் வால் பாருங்கள். எவ்வளோ ஹைட்டு பாருங்கள். அவ்வளோ ஹைட்டுக்கு தண்ணி இதிலே ஊற்றும் நின்று போயிட்டுக்குது. அதான் நம்ம ஷெட்டாண்ட ஒரு கேட் வால் இருக்குது. இது 2வது கேட் வால். 3வது கேட் வால் அங்கே இருக்குது பாருங்கள். தேர்த்தா பாருங்கள். இதாங்க 3வது கேட் வால். அதுக்கு மேலே தான் தொட்டி. அதுக்கப்புறம் தான் மோந்துடும். எவ்வளோ தூரம் போயிட்டு பாசனம் பாருங்கள். வாங்க நம்ம கிணத்த காமிக்கிறேன். இதெல்லாம் நம்ம நிலம் தாங்க. காஞ்சி போய் கிடக்குது பாருங்கள். மழை இல்லை, தண்ணி இல்லை, தண்ணி பற்றாக்குறை. ஒன்றோட ஒன்று தான் இறக்கிறேன். ஃபுல்லாக காஞ்சி போய்க்குது பாருங்கள். வெட்டி போட்டு போய்க்குது, காஞ்சி போய்க்குது. இவ்வளோ கஷ்டப்பட்டு பாருங்கள். விவசாயி ஒன்றும் பண்ண முடியல. வியாபாரம் பண்ணுறோம், பழைக்கிறோம். விவசாயி ஒன்றும் பண்ண முடியல. இதான் விவசாய நிலைமை. தாங்க நம்ம கிணறு. ஷெட்டு பாருங்கள். மோட்டர் ஷெட்டு கிணறு. தண்ணி ஆகிட்டுக்குது பாருங்கள். இதாங்க நம்ம கிணறு. சுத்தமாக ஒரு போட்டு தண்ணியில் போகுதுங்க. மோட்டர் நேரத்தில் வாங்க தண்ணி ஆகி போச்சு. மோட்டர் ஆஃபு. எவ்வளோ தூரம் தண்ணி போகணுங்க பாருங்கள். நண்பர்களே, நான் உங்களை என்ன பாருங்கள். நம்ம மோட்டர் ஷெட்டு இது பாருங்கள். தண்ணி அங்கேருந்து இங்கே வருது பாருங்கள். தேர்த்தா பாருங்கள். உங்களுக்கு கேட் வால் தண்ணி ஊற்றுது பாருங்கள். அங்கே இருக்குதுங்க நம்ம மோட்ரு. தண்ணி இங்கே போகுது. எவ்வளோ தூரம் பாருங்கள். கிட்டத்தட்ட ஒரு 1/2 கிலோமீட்டர் தூரத்தில் இப்போ நம்ம விவசாய பைப்பு நெட்டுக்கு போச்சுன்னு வரும் பாருங்கள். இது ஒரு கேட் வால். இது ஒரு கேட் வாலுக்கு பாருங்கள். வாங்க காமிக்கிறவங்க கிட்ட எவ்வளோ தூரம் தண்ணி வருது. இதுக்கு மேலே ஒரு கேட் வால் இருக்குது. இன்னும் இதுக்கப்புறம் 1/2 கிலோமீட்டருக்கு தண்ணி போகணுங்க. எவ்வளோ கஷ்டமான வேலை பாருங்கள் விவசாயம். இது ஒரு கேட் வால் பாருங்கள். தண்ணி வந்துருச்சு பாருங்கள். இப்போ தான் மோட்ரு விட்டு வந்தோம். கேட் வால். இது ஒரு கேட் வால். அங்கே ஒரு கேட் வால் இருக்குது. தண்ணி இதை வந்து ஊற்றுது பாருங்கள். தொட்டி எவ்வளோ தூரங்க. கேட் வால் தகுதி பாருங்கள். இதே ஒரு கேட் வால். கிணறு தகுதி பாருங்கள். அந்த மூலையில் இதான் கிணறு. மோட்டர் செட்டை எடுத்து பாருங்கள். எவ்வளோ தூரம் பைப் போட்டு வந்து பாருங்கள். கேட் வால். 2வது கேட் வால். இது 3வது தொட்டி. இதுலேருந்து வாய்க்கா மூலயமா தண்ணி பாய்ச்சல் எடுத்தான்னு பாருங்கள். இதாங்க விவசாயி ஏதோ கஷ்டமான வேலை பாருங்கள். எவ்வளோ தூரம் பாருங்கள். இந்த பூராத்தையும் பாய்ச்சி ஆகணும். என்னது எங்கள் அண்ணன் தம்பி எல்லாம் ஒரு 7-8 ஏக்கர் இருக்குதுங்க. ஃபுல்லாக பாய்ச்சி ஆகணும் பாருங்கள். ஒரு விவசாயி எவ்வளோ கஷ்டப்படுறாங்க, எவ்வளோ இது பண்ணுறாங்க பாருங்கள். வாய்க்கா போன நெட்டுக்கு ஃபுல்லாக கையில் தாங்க பிடிக்கணும். வாய்க்கா ஃபுல்லாக தண்ணி இந்த லாஸ்ட்லேருந்து அந்த லாஸ்ட் வரையும் போன நண்பர்கள். அங்கே ஒரு ஷெட்டு தேர்த்து பாருங்கள். அந்த ஷெட்டு வரையும் போகணும் தண்ணி. இந்த பக்கம் இது வரையும் போகணும். அந்த பாறை வரையும் போகணும் நண்பர்களே. இந்த பக்கம் காட்டு ஓரம் வரையும் போகணும் பாருங்கள். இந்த ஒரு கிணறு தான்.
இவ்வளோ தூரம் தண்ணியை விட்டுட்டு வரத்துக்கே 1/4 மணி நேரம் ஆகுது. தண்ணி பைப்பில் வரத்துக்கே பாருங்கள் நண்பர்களே, விவசாய நிலைமை. தண்ணி இப்போ தான் போகுது. இப்போ மடம் மாட்டி வந்துக்கிறோம் கையில் பாசத்துக்கு. பாருங்கள், ஃபுல்லாக காலையில் தான் வாய்க்கால் ஃபுல்லாக சீர் பண்ணி வச்சுக்குது. தண்ணி நம்ம கேணிக்கு போகுது. இன்றைக்கி நம்ம இறப்பு 3 பேர் வேதம் போட்டாச்சு. ஆளுக்கு ஒரு நாளைக்கு இறக்க வேண்டியது தான். இன்றைக்கி நம்ம இறப்பு, நாளைக்கு தம்பி இறப்பு, நாளைக்கு அண்ணன் இறப்பு. பாருங்கள் நண்பர்களே, இதாங்க விவசாய நிலைமை. விவசாயம் ஒன்றும் பண்ண முடியல. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி விட்ருங்க நம்ம சேனலுக்கு. ஏதோ என்னெல்லாம் உங்கள்கிட்ட காட்டணும் தோணுது. பாருங்கள் விவசாயம் கஷ்டத்தை. தண்ணி இப்போ தாங்க போகுது பாருங்கள். 4வது கம்மாவது போகுது பாருங்கள்.